Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம week 8 ஓட meal planning பார்க்க போறோம். நம்ம இப்ப பார்க்க போறது week 8 ஓட meal planning. அது பார்க்கிறதுக்கு முன்னாடி week 7 ஓட meal plan நம்ம பண்ணியிருந்திருப்போம் இல்லையா, அது நம்ம எந்த அளவுக்கு அந்த வீக்குக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத நான் குயிக்கா பிளேட்டிங் தான் காமிச்சிருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எவ்வளவு பிளான் பண்ணா அந்த ஹோல் வீக்குக்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீல் பிளானை பேஸ் பண்ணி தான் நான் அந்த வீக்கை பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னன்னா, இது ஹோம்மேட் பிரெட், வீட் பிரெட், அதுக்கப்புறம் நம்ம சாலடுக்கு சில காய்கறிகள்லாம் கட் பண்ணி வச்சிருந்தோம், அப்புறம் கிரீன் சட்னியும் ரெடி பண்ணியிருந்தோம் போன வீக்கு. ஸோ அதை வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என் பையனோட லஞ்ச் பாக்ஸுக்குமே சேர்த்து இந்த வெஜ்ஜி சாலட் மாதிரி நாங்கள் பண்ணியாச்சு. ஸோ ஒரு சைடில் கிரீன் சட்னி, அதுக்கப்புறம் ஒரு சைடில் நீங்கள் சவர் க்ரீம் இல்லைன்னா தயிர் கூட, நல்லா கெட்டியான தயிர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை வெறும் கிரீன் சட்னி வித் வெஜ்ஜீஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். சீஸ் ஆப்ஷனல், உங்கள் கிட்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னீங்க, இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்கள் சீஸுமே சேர்த்துக்கலாம். பட் இதில் காலையிலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். வீட் பிரெட்டு, அதுவும் ஹோம்மேட் பிரெட்டு, அதுக்கப்புறம் வெஜ்ஜீஸுமே கொஞ்சம் நிறையாவே நம்ம இதில் சேர்த்துக்கிறதுனால இது ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்டா இருக்கும். இப்போ போன வீக் பண்ண நம்ம வீட் பிரெட், அதுக்கப்புறம் பாட்டில்ல வெஜிடபிள்ஸ் நம்ம சாலடுக்கு கட் பண்ணி வச்சிருந்தோம். அது கரெக்டா எங்களுக்கு 3 days வந்துச்சு. அதுக்குள்ள நாங்க காலி பண்ணிட்டோம். நடுவுல ஒரே ஒரு நாள் மட்டும் அதுக்கு அந்த பாட்டிலுக்குள்ள போட்டிருந்த டிஷ்யூ பேப்பரை மாத்திட்டோம். அதே மாதிரி ஒரு பவுல் ஃபுல்லா நம்ம லெட்டர்ஸ் வச்சிருந்தோம் இல்லையா, அதுலயுமே டிஷ்யூ பேப்பர் 2 நாளைக்கு மாத்தி விட்டோம். ஸோ அது எங்களுக்கு ஒரு 1 week வரைக்குமே கெட்டு போகாம அந்த லாஸ்ட் யூஸ் வரைக்குமே வந்துச்சு. இப்போ நம்ம இதுல இந்த சாண்ட்விச்ல யூஸ் பண்ணிருக்கிற இந்த கிரீன் சட்னியும் நம்ம போன வீக் அரைச்சு வச்சதுதான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சாச்சு. லஞ்சுக்கு மில்லட் ரைஸ், அதுக்கப்புறம் சாலட், காலிஃபிளவர் ஒரு வதக்கல் மாதிரி. ஸோ மில்லட் ரைஸ்மே நம்ம 1 week வேண்டிய வரகரிசியை நான் வேக வச்சிருந்தேன். ஸோ அதோட ரிசல்ட் நான் சொல்றேன் நான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கும் என் குழந்தைக்கும் கேரட் ரைஸ், அப்புறம் அதே சைட்ஸ் தான். நைட்டு டின்னர் பாத்தீங்கன்னா சேமியா உப்புமா. இது தக்காளி சேமியா உப்புமா. நம்ம பேஸ் கறின்னு ஒன்று ரெடி பண்ணி வச்சிருந்தோம், அதை வச்சு மிக்ஸ் பண்ணி பண்ணது. அப்புறம் நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட் என் பையனோட லஞ்ச் பாக்ஸ்க்கு ஸ்வீட் பொட்டேட்டோ, கேரட், பன்னீர் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு சாண்ட்விச் மாதிரி ரெடி பண்ணி அவன் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டாச்சு. எங்களுக்கு லெஃப்ட் ஓவர் அந்த காலிஃபிளவர் கறி இருந்துச்சு. ஸோ அது தோசையில ஃபில் பண்ணி அது எங்களுக்கு சாப்பிட்டாச்சு. ஸோ லஞ்சுக்கு நான் மில்லட் ரைஸ் எடுக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 1 weekக்கு ரெடி பண்ணது 1 weekக்குமே நல்லா இருந்துச்சு. நம்ம எப்படி இதை சூடு பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வந்துடும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பவுல் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு 2 minutes நீங்கள் மைக்ரோவேவ் பண்ணிங்கன்னா அப்போ செஞ்ச மாதிரியே வரும். பட் எனக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது 2 நாளைக்கு ஒருக்க நம்ம மில்லட் ரைஸ் ரெடி பண்ணி வச்சு சாப்பிட்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேத்தி தால், எக் சாலட், அப்புறம் நைட்டு டின்னருக்கு பாத்தீங்கன்னா வேக வச்ச பீட்ரூட்டை நல்லா அரைச்சு தோசை மாவோட கலந்து அதுவும் பொடியும் வச்சு சாப்பிட்டாச்சு. அப்புறம் வெட்னஸ்டே மார்னிங் எங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பன்னீர் பராத்தா, அப்படியே பன்னீரை திருவி போட்டு நம்மளோட நார்மல் சப்பாத்தி மாவுல ஸ்டஃப் பண்ணி பண்ணிட வேண்டியதான். இதுவுமே நல்ல ஃபில்லிங்காவே இருக்கும். என் பையனோட லஞ்ச் பாக்ஸுக்குமே இதையே பேக் பண்ணி கொடுத்தாச்சு. அடுத்ததான் லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு மில்லட்டோ இல்லை ரைஸ் எதுவுமே சாப்பிட தோணல. ஸோ அதனால கொஞ்சம் வேக வச்ச பீன்ஸ், அப்புறம் நிறைய காய்கறி போட்டு ஒரு சாலடு. அப்புறம் டின்னருக்கு பாத்தீங்கன்னா அகைன் அந்த பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ, கேரட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மேஷ் பண்ணி ஒரு ஸ்டஃப்டு பராத்தா மாதிரி பண்ணியாச்சு. இதுக்கு தொட்டுக்க நம்ம யோகட்டோ இல்லைன்னா ஏதாவது ரைத்தா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்த நாள் என் பையனுக்கு பொடி இட்லி கொடுத்துட்டேன் லஞ்ச் பாக்ஸ்க்கு. எங்களுக்கு பிரஞ்ச் மாதிரி நம்மளோட கவுனி அரிசி இருக்கு இல்லையா, அது அப்புறம் காய்கறி எல்லாம் போட்டு ஒரு கஞ்சி மாதிரியும் பண்ணேன். கூடவே கவுனி அரிசி பாயசமும் பண்ணேன். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதனோட ரெசிபி நான் இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவா நான் ஷேர் பண்ணியிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது, அதே சமயம் டேஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா குறைச்சலே இருக்காது. ரொம்ப தேங்காய் பால்லாம் போட்டு நல்ல டேஸ்டியான கஞ்சி, கவுனி ரைஸ் கஞ்சி அண்ட் பாயசம் பிரஞ்சுக்கு. அப்புறம் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சேவை மட்டும் வேக வச்சுட்டு நம்ம பேஸ் கறி இருக்கு இல்லையா, அதை வச்சு தக்காளி சேவை, அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பெல்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அது கூடவே லெமன் சேவையும் குயிக்காக பண்ணியாச்சு. அடுத்த நாள் ஃப்ரைடே பிரஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா
மீதி இருக்கிற வரகு அரிசி எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு வேக வச்சதுதான், அது எல்லாத்தையும் போட்டு தாளிச்ச தயிர் சாதம், அப்புறம் பொட்டேட்டோ கறி, அப்புறம் டின்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை வச்சு கத்தி ரோல் பண்ணி அந்த வீக் முடிச்சாச்சு. இன்னைக்கு சாட்டர்டே. அடுத்த வீக்குக்கு வர வேண்டிய மீல் பிளானை பார்க்க போறோம். ஸோ காய்கறி கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்மளோட பச்சை மிளகா கியூப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து காலியாக போகுது இன்னும் ஒரு 4-5 நாள்ல. ஸோ நான் இந்த வீக்கே போயிட்டு ஒரு 1/2 கிலோ பச்சை மிளகா பேக் இருக்கும், ஸோ அதை வாங்கிட்டு வந்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி இந்த காம்பை எடுத்துட்டு மிக்சியில அரைச்சு நம்ம கியூப்ஸா ரெடி பண்ணி வச்சு போறோம். நிறைய வீடியோஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க, நான் வந்து இந்த பச்சை மிளகாவை வந்து முழுசா போட்டிருக்க மாட்டேன், இந்த மாதிரி ஒரு கியூபா தான் போடுவேன். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு பேக் பச்சை பட்டாணி, இப்போ சீசன் இல்லையா, ஸோ அதனால பெரிய பேக் பச்சை பட்டாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியே உரிச்சுக்கிட்டே நம்ம இப்போ ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கிற ஒரு வெப் சீரிஸை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட ரிலாக்ஸேஷன் டைம்ல வந்து அப்படியே ஒரு லைட்டா சின்னதா இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிக்கிட்டோம்னா ஒரே நேரத்துல 2 விஷயத்த பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா டிவி தானே பார்ப்போம், அது கண்ணு பார்த்துட்டு அங்கேயும் பார்க்கும், நம்ம பார்க்குற வேலையும் பார்த்துக்கும், ஆனா நம்மளுக்கு வேலையும் முடிஞ்சிருக்கும். ஸோ ஃப்ரோசன் பச்சை பட்டாணியோட இந்த ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி வந்து இன்னுமே நல்லா இருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது சீசன்றதுனால உங்களுக்கு நிறையாவும் கிடைக்கும். ஸோ நம்மளோட இந்த ஒரு குவாட் சைஸ் அளவுக்கு பச்சை பட்டாணி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இதை ஃப்ரீசரில் போட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட் வரப்போகிற வீக்குக்கு நான் அரைக்க போகிற தோசை மாவு வந்து பார்த்தீங்கன்னா பூங்கார அரிசி தோசை மாவு. ஸோ இதுக்கு வந்து 2 கப்பு பூங்கார அரிசி, அதுக்கப்புறம் 2 கப்பு நம்ம நார்மல் இட்லி அரிசி, ஒரு 3/4 கப் அளவுக்கு உளுந்து, இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு நம்ம ஓவர் நைட் இதை ஊற வச்சுக்கலாம். ஸோ பூங்கார் ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. எல்லா வயசு பெண்களுக்குமே வந்து பூங்கார் ரைஸ், அப்புறம் வந்து கர்ப்பிணிகளுக்குமே ரொம்ப நல்லது. ஸோ இந்த ரைஸுமே அப்பப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே அரைச்சி நான் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி ஒரு ட்ரேல போட்டு ஃப்ரீசரில் போட்டுட்டேன். ஸோ இப்போ அடுத்த நாள் மார்னிங் வந்து ஃபர்ஸ்ட் இதை எடுத்து நம்ம பாட்டிலில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிடலாம். நீங்க வந்து பாட்டிலில் போடலாமான்னு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நான் லாஸ்ட் டைம் பண்ண பேட்சே வந்து ஃபுல் டைம் அது பாட்டிலில் தான் இருந்துச்சு. ஸோ பாட்டிலில் இருந்ததுனால ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. நம்ம எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் மாறாதபடி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப கோல்டா இருக்கிற பாட்டில் எடுத்து நம்ம ஏதாவது ஹாட்டா ஏதாவது வச்சோம்னா அப்போ அது கிராக் ஆக தான் செய்யும். அதனால நீங்க பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க பாட்டில் யூஸ் பண்றீங்க அப்படின்னா. இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஜிப்லாக்ல கூட போட்டு வச்சுக்கலாம். இது வந்து நான் சொன்ன மாதிரி மாச கணக்குல வரும், அப்படியே ஃப்ரெஷ்ஷா கிரீனாவே இருக்கும். உங்களுக்கு கலர் சேஞ்ச், அந்த சில டைம் நம்ம ஃப்ரீஸ் பண்ண கருப்பாயிடும் இல்லையா, அந்த மாதிரி கூட ஆகாது. இதுதான் நம்மளோட போன பேட்ச். இது வந்து கொஞ்சம் பெரிய 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். இது வந்து 1/2 டீஸ்பூன் அளவு இப்போ நான் போட்டிருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்ஷுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். பெருசா போட்டோம்னா நம்ம அதை கட் பண்ணி போடுற மாதிரி இருக்கு. ஸோ இந்த வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்ஸ்டன்ட் பாட்ல பயிர் வகைகள்லாம் வேக வச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீக்குக்கு நம்ம என்ன போட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கொண்டக்கடலை. இது நம்ம நைட்டே ஊற வச்சுட்டோம். இது அடுத்து காராமணி, அதுவுமே நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் நான். ஸோ ரெண்டுமே கண்டிப்பா ஊற வைக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல அது வேகாது. ஸோ இந்த கருப்பு சுண்டல் வந்து பார்த்தீங்கன்னா நான் குருமா, அதுக்கப்புறம் சாலடுக்கு, இல்லை சுண்டல் மெயினா ஈவினிங் டைம்ல தாளிச்சு சாப்பிடுவோமே சுண்டல், அது இல்லை சப்பாத்திக்கு அந்த மாதிரி கிரேவிக்கு யூஸ் பண்ணிப்பேன். இந்த காராமணி வந்து பார்த்தீங்கன்னா மெயினா புளிக்குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அகைன் இதையுமே நாங்கள் வந்து சாலட் சுண்டலாகவும் சாப்பிடுவோம். அதே மாதிரி இதுலயுமே நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். இது வந்து நம்மளோட வந்து இமேஜினேஷனை பொறுத்து தான், நம்மளோட ஃபேமிலி என்ன சாப்பிடுவாங்கன்ற ப்ரிஃபரன்ஸை பொறுத்து தான். பட் இது மாதிரி ஒரு 2 வகையான பயர் வகைகள் வேக வச்சிட்டோம்னா மட்டும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நீங்க ஈவினிங் டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்களா டின்னருக்கு, கண்டிப்பா அதை வச்சு எதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து பொட்டேட்டோவும் பார்த்தீங்கன்னா எல்லா வீக்குமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருவேன். இதுவுமே மல்டிபிள் பர்பஸ்ல நான் யூஸ் பண்ணிடுவேன். ஒன்று நம்ம சப்பாத்திக்கு, இல்லைன்னா வந்து ஒரு நாளைக்கு ரைஸுக்கு தொட்டுக்க வேக வச்சு சாப்பிட்றது இன்னும் பெட்டர், வதக்கி சாப்பிட்றத விட. ஸோ அதனால வேக வச்சது அந்த மாதிரி நிறைய வேஸ் இருக்கு. நம்மள வந்து திரும்ப ஒரே ஐட்டத்தை திரும்ப திரும்ப பண்ற மாதிரி இல்லாம அது டிஃப்ரெண்ட் வெரைட்டில பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இதை இன்ஸ்டன்ட் பாட்ல போட்டு
வேக வச்சிட வேண்டியதுதான். ஸோ நான் அடிக்கடி இன்ஸ்டன்ட் பாட் காமிக்கிறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பேர் இதை என் வீடியோ பார்த்து யூஸ் பண்றேன்னு சொல்றீங்க. ஸோ எந்த பீன் வச்சாலுமே 30 மினிட்ஸ் வச்சிருங்க. ஓவர் நைட் ஊற வச்சிருக்க பீன் 30 மினிட்ஸ் வெந்தா கரெக்டா இருக்கும், குழையவே குழையாது. அடுத்ததா நம்மளோட இட்லி மாவு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ பூங்கார் அரிசி நீங்க மிக்சிலையும் அரைக்கலாம். பட் வந்து கொஞ்சம் பெரிய பேட்சா போடுறீங்க அப்படின்னா நீங்க கிரைண்டர்லயே கூட போட்டுக்கலாம். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிங்கிஷ் ஷேட்ல இருக்கும். ஃப்ளேவர்ல பெருசா ஒன்றும் வித்தியாசமா இருக்காது. நம்மளுக்கு இப்போ கேழ்வரகு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா, இல்லை வந்து கவுனி அரிசியில நல்ல வாசனையா இருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ரொம்ப பெருசா ஒன்றும் சேஞ்ச் இருக்காது. கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்சா இருக்கும். அதே மாதிரி தோசை எல்லாம் நல்லா கிறிஸ்பியாவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து யோகட் மோட்ல போட்டு அப்படியே செட் பண்ண வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் வரப்போற வீக்குக்கான ஸ்நாக்கு. ஸோ நான் வந்து இந்த வாட்டி வீட்டில் இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் காலி பண்ணிட்டு, அதாவது இது ரொம்ப நாளா காலி பண்ணணும்னு வச்சிருப்போம் இல்லையா, அந்த ஐட்டத்தெல்லாம் வச்சு காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீக்குக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மெயினா வச்சிருக்கேன். ஸோ அதுல என்கிட்ட ரொம்ப நாளா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை பொரி. மேபி நம்ம இந்த கார்த்திகை மாசத்துக்கு வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு நான் நம்ம பொரி, மசாலா பொரி மாதிரி பண்ணுவோம்ல, அது மாதிரி ரெடி பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டோம்னா வேணுன்ற டைம்ல சாப்பிட்டு இது காலி ஆயிடும். ஸோ இதை வந்து ஒரு பேக்கிங் ட்ரேல போட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் மேல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கொஞ்சமா ஆயில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து பேக் பண்ணிடலாம். ஒரு 350 டிகிரி ஃபாரன்ஹைட்ல 5 மினிட்ஸ்க்கு பண்ணிட்டு, ரொம்ப நேரம் ஆகாது. பட் ஆனால் கொஞ்சம் நமத்து போன மாதிரி இருந்துச்சுன்னா கிறிஸ்பியா ஆயிடும். அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய் தூள், அப்புறம் நான் கருவேப்பிலை தூளும் போட்டிருக்கேன் நான். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ஈவினிங் டைம்ல ஒரு பவுல்ல ஸ்பூனை போட்டு சாப்பிட்டோம்னா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதே சமயம் நம்ம நார்மல் பொரியை விட இந்த கார்த்திகை பொரி இன்னுமே நல்லா இருக்கும். அதாவது ஹெல்தியாவும் இருக்கும், ஹெல்தியானதும் கூட. ஸோ ஒரு குவிக்கான ஸ்நாக்கு. இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் 10 மினிட்ஸ் தான் ஆகும். அது வந்து நம்ம ஒரு வீக்குக்கு ஒரு 2-3 நாளைக்கே நம்ம அதை ஸ்நாக்கா வச்சு சாப்பிடும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பெட்டர் ஆப்ஷனா எடுக்கிறோம் நம்ம ஃபுட்டு. இல்லை அப்படின்னா அந்த நேரத்துக்கு ஏதாச்சும் கடையில வாங்கினதை தேடுவோம், இல்ல அடுத்த வீக்குக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம கடையில போய் வாங்கி வர வச்சிருவோம். கண்டிப்பா கடையில வாங்குறது பேக்டு ஃபுட்ஸ். அதை நம்ம எந்த அளவுக்கு அவாய்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நல்லது. அதுக்கு இந்த மாதிரி சிம்பிள் ப்ரிப்பரேஷன் எப்பவுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நான் யூஸ் பண்றது வந்து நம்ம கருவேப்பிலை பொடி. ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்துச்சுனாலும் நீங்க வந்து அதையுமே பேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்க சாப்பிடும் போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஆனியன், அப்புறம் டொமேட்டோஸ், அப்புறம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியுமே சாப்பிட்டுக்கலாம். இல்ல வேக வச்ச பயறு இருக்கு இல்லையா, அதையுமே சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், இல்ல நம்ம எதை எப்போ சேர்த்துக்கணுன்ற ஒரு 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 சின்ன நாலேஜ் தான் நம்மளுக்கு தேவை இருக்கும். அதே மாதிரி நம்ம இப்படி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுல இல்லைனாலுமே நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்ஷனை நம்ம கொடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். கண்டிப்பா அவங்க இந்த ஆப்ஷனையும் எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிறது நல்லது. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பேட்டிஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து மேல கோட்டிங்க்கு என்கிட்ட பிரெட் கிரம்ஸ் இல்லை, பட் என்கிட்ட இந்த கார்ன் சிப்ஸ் இருக்கு. இது வந்து நம்ம பேக் பண்ண போறோம், ஏர் ஃப்ரை பண்ண போறோம். பட் இது வந்து பொரியாது, குக் ஆகும், நல்லா கிறிஸ்பி ஆகும். ஸோ அதனால கொஞ்சம் கார்ன் சிப்ஸ் மேல ஆயில் ஊத்தி இது ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா இது கிறிஸ்பி ஆயிடும். இதை நம்ம நல்லா க்ரஷ் பண்ணிட்டு இந்த பேட்டிஸ்க்கு நம்ம கோட்டிங்கா வச்சுக்கலாம். ஸோ அந்த பேட்டிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு பெரிய பேக் ஸ்வீட் பொட்டேட்டோஸ் வச்சிருந்தேன். ஸோ அது பொட்டேட்டோ, கேரட், பீட்ரூட்டு, ஸோ அதெல்லாம் வேக வச்சு மேஷ் பண்ணி அதை ஒரு பேட்டிஸ் மாதிரி ஆக்கிட்டு அதுல நம்ம கோட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டான ஒரு ரெசிபி. நம்ம வந்து ஒரு குக்கீஸ் பாக்குறோம். இதுல வச்சிருக்கிற இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்து பவுடர் இருக்குல்ல அது. ஸோ 1/2 கப்பு கருப்பு உளுந்து பவுடர், 1/2 கப்பு நம்மளோட சப்பாத்தி மாவு இருக்கு இல்லையா, வீட் ஃபிளார், அது 1/2 கப்பு ஓட்ஸ் பவுடரு. ஸோ கருப்பு உளுந்துல வந்து பிஸ்கெட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இது என்னோட ஓன் ரெசிபி தான். இப்படி ஒரு ரெசிபி இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. பட் வந்து நான் ரொம்ப டவுட்ஃபுல்லா தான் பண்ணேன். பட் என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. அடுத்து வந்து 1/2 கப்பு மில்க் பவுடர், அப்புறம் நான் 1 கப் சுகர் சேர்த்துக்கேன். உங்களுக்கு வந்து 1 கப் ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க 3/4 கப் கூட நீங்க சேர்த்துக்கலாம்.
இந்த இன்கிரீடியன்ட் லிஸ்ட்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க அதில் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபின்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய குழந்தைங்களை கருப்பு உளுந்து சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் ஜென்ரலா கருப்பு உளுந்து வந்து பாத்தீங்கன்னா இட்லி பொடிக்கு யூஸ் பண்ணுவேன். அதை தவிர்த்து இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா என் பையன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது வந்து பாத்தீங்கன்னா இந்த குக்கீஸ். ஸோ இப்போ பட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு நம்ம மெல்டட் பட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அடுத்ததான் நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொசீஜருமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்க ஒரு குக்கி மிக்சர் அந்த மாதிரிலாம் தேவை இருக்காது. ஜஸ்ட் நீங்க கையில சப்பாத்தி மாவு எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அந்த மாதிரியே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது வந்து உளுந்த மாவு இருக்கு இல்லையா, இது வந்து நான் வறுக்காத உளுந்த மாவு. ஸோ அதனால உளுந்துக்குள்ள ஒரு ஸ்மெல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்மெல் போக முடியாது. பட் அந்த ஸ்மெல் டாமினேட்டிங்கா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து கொஞ்சமா வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்திருக்கேன். அது பியூர் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் தான். அது உங்களுக்கு வந்து அந்த வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வேண்டாம் அப்படின்னா நீங்க வெறும் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உளுந்து மாவு இருக்கு இல்லையா, அதை நீங்க நல்லா வறுக்கவும் செஞ்சுக்கலாம். வறுத்துட்டீங்கனாலும் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு, அந்த பச்சை ஸ்மெல் மாதிரி வராம இருக்கும். பட் வறுக்காமலே உங்களுக்கு வந்து பிடிக்கதான் செஞ்சிச்சு. என் பையனுக்குமே வந்து பிடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது எல்லாம் ஒன்னா பைண்ட் ஆகி வர மாதிரி இருக்கணும் இல்லையா, ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சமா வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ மித்த குக்கீஸ் மாதிரி தான் இதுவும் இருந்துச்சு. ஒரு அன்யூஷுவலான ஒரு டேஸ்டோ இல்லை ஒரு வித்தியாசமான அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுல நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரொபோர்ஷன்ல நல்ல இன்க்ரீடியன்ஸ் தான் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த டோ வந்து நீங்க ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதை ஷேப் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ இது மாதிரி ஒரு லாக் மாதிரி பண்ணிட்டு நம்ம சப்பாத்தி மாவு, பூரிக்கு மாவு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து அப்படியே தட்டி தட்டி ஒரு பேக்கிங் ட்ரேல போட்டு நம்ம இதை பேக் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ மேலே ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு இந்த குக்கிக்கு மேலே நீங்கள் சாக்லேட் சிப்னாலும் போட்டுக்கலாம், இல்லை வந்து நட்ஸு இல்லைன்னா ஏதாச்சும் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டியும் கொஞ்சமாக செரிஸ் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நம்ம 350 டிகிரி ஃபாரன்ஹைட்டுக்கு ஒரு 12 to 15 மினிட்ஸ் இதை பேக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக்குக்கு வேண்டிய ஒரு குக்கி பேட்ச் ரெடி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டிஸ் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ, கேரட், பீட்ரூட், அவ்வளோதான். அதெல்லாம் நம்ம பட்டாணி இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சது இருக்கு, அதை மேஷ் பண்ணிட்டு உப்பு, மிளகாய் தூள், அப்புறம் மஞ்சத்தூள், கரம் மசாலா போட்டு லைட்டாக டாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேட்டிஸாக ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். கோதுமை மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஒரு ஸ்லரி மாதிரி பண்ணிட்டு அதை நம்ம டிப் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் நம்ம கார்ன் சிப்ஸ் இருக்கு இல்லையா, அதை பேக் பண்ணி வச்சிருக்கோம், அதை கோட் பண்ணிட்டு இதை வந்து நான் ஏர் ஃப்ரை பண்ணிட்டு போறேன். அதே 340 டிகிரி ஃபாரன்ஹைட்ல ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பேட்டிஸ் ரெடி ஆயிடும். ஸோ இது வந்து அகைன் நம்ம பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல ஒரு ஸ்நாக் ஆகவோ இல்லைன்னா வந்து சப்பாத்தி இல்லை ஏதாவது ரோல்குள்ள வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஈஸியா இருக்கும். ஸோ இந்த வீக்குக்கு என்னால் எவ்வளோ ஹெல்த்தியா பிளான் பண்ண முடியுமோ நான் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் ப்ரிப்பரேஷனும் நம்ம பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட மீல் பிளானிங் வரப்போகிற வீக்குக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலும் நீங்கள் இன்ஸ்டாலும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். மம்மிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சிருங்க. இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.